வணக்கம். நம்ம யூசர்ஸ் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எப்படி பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் ஏற்கனவே எக்ஸலை யூஸ் பண்ணி எப்படி பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புறது வாட்ஸ்அப்பில் அப்படிங்கிறதுக்கான ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டிருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரோம் ஆடானை யூஸ் பண்ணி எப்படி பல்க் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸல் மேக்ரோஸ் தெரியலை, இந்த மாதிரி டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த சிம்பிள் டுட்டோரியலை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப்பில் பல்க் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடை இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சரி, இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் google.com அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. தென் என்ன பண்ணுங்கள், WA சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு WA சென்டர் ஃப்ரீ பிளக்இன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். தென் என்ன பண்ணுங்கள், இதை ஆட் டு குரோம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அந்த ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, web.whatsapp.com அப்படிங்கிறதுக்கு போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி லிங்க் பண்ணிடுங்க. ஸோ இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி இருக்கணும். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஐக்கான் உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா, இந்த ஆடானோட ஐக்கான், இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ஷோ ஆகலை அப்படின்னா இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்டென்ஷன்ஸை. தென் கீழே போயிட்டு இந்த பின் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலேயே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அந்த மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆடானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் அன்லிமிட்டடாக மெசேஜஸ் வந்து அனுப்பிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கான்டாக்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பணும் அப்படின்னாலும் நீங்கள் அனுப்ப முடியும். இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு சில நம்பர்ஸுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னா அதையும் வந்து அனுப்ப முடியும். இல்லை எனக்கு எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னா இந்த அப்லோட் எக்ஸல் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்பர்ஸை வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியும் வந்து நீங்கள் சென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்னோட நம்பருக்கு நான் ஒரு டைம் வந்து மெசேஜ் பண்ணி உங்களுக்கு டெமோ வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே மெசேஜை டைப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் சென்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்க் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஈஸியாக வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சென்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பட் இதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிருங்க. போனதுக்கு அப்புறமா என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் இருக்குது வெர்சஸ் ப்ரோ அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் அன்லிமிட்டடாக மெசேஜ் வந்து இதில் அனுப்ப முடியும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கே வந்து நீங்கள் பண்ண முடியும். எக்ஸல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸை வந்து அப்லோடு பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரைவசி ஆட் ஆன் ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் நீங்கள் ஏதாவது அட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவில் தான் இருக்கும். ப்ரோவுக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா $699 பர் மந்த். சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த $700 வந்து நீங்கள் பே பண்ணி இதை வாங்கி ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் பல்க் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் வந்து ஈஸியாக சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நேம் கஸ்டமைசேஷன், ஒன் கிளிக் ஆல் கான்டாக்ட்ஸ் டவுன்லோடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவில் தான் இருக்குது. சரி, இதை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வாட்ஸ்அப் பேன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வாட்ஸ்அப் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நம்பர்ஸை வந்து பேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியாதவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு கான்டாக்ட்டுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பேம் இன்டென்ஷனோட வந்து ஒரு ப்ரொமோஷனல் மெசேஜஸை வந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, அவங்க நிறைய டைம்ஸ் வந்து உங்கள் நம்பருக்கு ரிப்போர்ட்டு அதே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய நம்பரை வாட்ஸ்அப் பேன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட்
நீங்கள் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கீங்க, பேரண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாருமே உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த சமயத்தில் இந்த ஆடானை யூஸ் பண்ணி நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்பேம் ரிலேட்டடான மெசேஜஸ் வந்து அனுப்புகிறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்கள் நம்பர் பேன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே அவங்க நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஆடான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இதில் எப்படி வந்து நீங்கள் மெசேஜ் வந்து பண்ணணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன வந்து அஃபெக்ட் ஆகும், உங்களுடைய நம்பர் பேன் ஆகுமா ஆகாதா, அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கவர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பெட்டர் இந்த ஆடானை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே எக்ஸல்லையும் வந்து எப்படி யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புறது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அதுவும் யூஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.